अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. श्री गुरुभ्यो नमः. शास्त्र दर्पणम ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் இரண்டாவது அதிகரணம். ஏதேன யோகः பிரத்யுக்தः. போன இந்த அத்தியாயம் பூராவே அவிரோதாத்தியாயம். ஏற்கனவே முதல் அத்தியாயம் சமன்வயாத்தியாயம். அங்கெல்லாம் வேதாந்தத்துக்கு என்ன தாற்பயம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியாச்சு. அப்படி நிரூபணம் பண்ணப்பட்ட விஷயத்திலே இது விரோதமாக ஏதாவது ஒரு பிரமாணம் கிளம்பிது அப்படின்னு சொன்னால் அந்த விரோதத்தை சமனம் பண்றதுக்காக இந்த அவிரோதாத்தியாயம் ஏற்பட்டது. அப்ப இது முன் அதிகரணத்துல ஆரம்பமான அதிகரணத்திலே சாங்கிய ஸ்மிருதி சொன்னது இருக்கே, அதுக்கு விரோதமாக வேதாந்த சமன்வயம் அமைஞ்சிருக்கே. அப்ப அந்த விரோதத்தை நம்ம எப்படி பரிகாரம் பண்றது அப்படிங்கிற வழி சொல்லப்பட்டது. அதாவது சாங்கிய ஸ்மிருதியை ஒரு பிரமாணமாக எடுத்துட்டா தான் வேதாந்த சமன்வயத்துக்கு அதோடு விரோதம் ஏற்பட முடியும். சாங்கிய ஸ்மிருதியை பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிரபலமான வேதத்துக்கு விருத்தமா இருக்கிறதுனால அது பிரமாணம் ஆகாது அப்படின்னு சொல்லி முதல் அதிகரணம் வந்தது. இப்ப இந்த இரண்டாவது அதிகரணத்திலே சாங்கிய ஸ்மிருதிக்கு சொன்ன அதே நியாயத்தை யோக ஸ்மிருதிக்கும் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு நிரூபணம் பண்றார். சாங்கிய ஸ்மிருதி கபிலர் பண்ணினது, யோக ஸ்மிருதி அப்படிங்கிறது யாரு பண்ணினதுன்னு கேட்டா நாம சாதாரண சட்டுன்னு பதஞ்சலின்னு சொல்லுவோம். ஆனா பதஞ்சலிக்கும் முன்னாடியே யோகத்துக்கு ஹிரண்யகர்பர் பிரம்மா பிரவர்த்தகராக இருந்ததாக தெரிகிறது. பல புஸ்தகங்கள் பார்க்கும்போது அவெல்லாம் ஹைரண்ய கர்ப்பம் யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்றார். ஹிரண்ய கர்ப்ப பிரணீதமான யோக சாஸ்திரம் இப்போ கிடைக்கல, நமக்கு தெரிஞ்சே இந்த பதஞ்சலியோட யோக சாஸ்திரம் இருக்கு, அதை வச்சுக்கலாம். அந்த விஷயத்திலையும் வேதாந்த சமன்வயத்துக்கு விரோதம் இருக்கா இல்லையான்னு நாம விசாரம் பண்றோம். சேதன ஜகதுபாதானத்துவ வாதி வேதாந்தானாம் பிரதானம் வாஸ்தவம் ஈஸ்வர அனதிஷ்டிதம்னு இருக்கணும். ஈஸ்வர அதிஷ்டிதம் இல்லை. ஜகத் உபாதானம் இது வதன். ஓ கரெக்ட். ஈஸ்வர அதிஷ்டிதம் இது யோக ஸ்மிருதியாச்சே. பிரதானம்ங்கிறது அதாவது அனதிஷ்டிதம்ங்கிறது சாங்கிய பட்சத்துல. இப்ப இங்க நம்ம யோகத்துக்கு வந்துட்டோம். அப்ப சாங்கியத்தை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசம் படுறது. சாங்கியனுக்கு அந்த சுதந்திரம் பிரதானம் சுதந்திரமானது, ஈஸ்வரனுக்கு அதீனமாக இல்லை. இப்ப யோக ஸ்மிருதிய வச்சிருந்தோம்னா அதே பிரதானம் ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கு அப்படின்னு அவ ஒத்துக்கிற. அதனால அப்படி போட்டிருக்கா. சேதன ஜகதுபாதானத்வவாதி வேதாந்தானாம் பிரதானம் வாஸ்தவம் ஈஸ்வராதிஷ்டிதம் ஜகதுபாதானம் இதி வதந்தியா யோக ஸ்மிருத்யா சங்கோச்ச சந்தேகே. சேத்தனம்னா பிரம்மஸ்வரூபம், சைத்தன்யம், அதுதான் ஜெகதுபாதானம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு வேதாந்தங்கள். ஆனா ஜெகத்துக்கு உபாதானம் வாஸ்தவமான பிரதானம் அப்படின்னு சாங்கிய சாஸ்திரத்தை அனுசரிச்சு யோக சாஸ்திரமும் சொல்றது. ஆனா இந்த சாஸ்திரம் யோக சாஸ்திரமானது அந்த பிரதானத்தை ஈஸ்வரனுக்கு அதீனமாக ஒத்துகிறது.
இருக்கட்டும், ஈஸ்வராதீனமா இருந்தாலும் அவன் சொல்ற அந்த பிரதானம் தான் ஜெகத்துக்கு உபாதான காரணமே தவிர சேத்தனான ஈஸ்வரன் ஜெகத்துக்கு உபாதான காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றது யோகஸ்பிருதி. இப்ப இந்த யோகஸ்பிருதியை நாம பிரமாணம் அப்படின்னு வச்சுட்டோம்னா இதை அனுசரித்து வேதாந்தத்துல சில விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கும். அதனால சங்கோச்சம் பண்றதுன்னு அதுக்குதான் பேரு. இந்த யோகஸ்மிருதியை அனுசரிச்சு வேதாந்தார்த்தத்தை சங்கோச்சம் செய்ய வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு இப்ப சந்தேகம். அப்போ சந்தேகத்துல பூர்வபக்ஷ சித்தாந்தம் அதிதேசத்வாத் பூர்வவசி அது ஏதேன அப்படின்னு இப்ப சொன்ன அதே நியாயத்தினால இந்த யோகஸ்மிருதிக்கும் பரிகாரம் ஏற்பட்டு விடுறது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். அதனால என்ன தெரியுதுன்னா அங்க உள்ள பூர்வபக்ஷம் அந்த உள்ள சித்தாந்தத்தை போலதான் இந்த அதிகரணத்தையும் பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் வரப்போறது. அதனாலதான் அதிதேசாதிகரணமாக இது இருக்கு. அதனால பாக்கி எல்லாம் அப்படியே வச்சுக்க வேண்டியது. அப்படியே வச்சுக்க வேண்டியதுன்னு சொன்னா இந்த யோகஸ்மிருதி பிரபல பிரமாணமாக இருக்கிற காரணத்தாலே அதை அனுசரிச்சு வேதாந்தார்த்தத்துக்கு கொஞ்சம் சங்கோச்சம் பண்ணி வியாக்கியானம் செய்வது பூர்வபக்ஷம். அப்படி இல்லை, யோகஸ்மிருதிக்கு மூலம் பிராந்தி தான், ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்கிறதுனால ஸ்ருதின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது அந்த விஷயத்துல நாம யோகஸ்மிருதிக்கு ஒரு பிராமாண்யத்தை கொடுத்து ஸ்ருதிய சங்கோஜம் பண்றதுங்கிறது நியாயம் இல்லை, ஸ்ருதிய மாற்ற முடியாது அப்படின்னு இந்த அதிகரணத்துல சித்தாந்தம். இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா, சாங்கியஸ்மிருதிய இதே விஷயத்துல தானே நீங்க விசாரம் பண்ணி போன அதிகரணத்துல பண்ணல, அதை காட்டிலும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. சாங்கியஸ்மிருதிக்கும் இதே மாதிரி தான் நீங்க பூர்வபக்ஷம் பண்ணி சித்தாந்தம் பண்ணினீங்க. அது பிராந்தி மூலம். அதனால அதை வச்சு வேதாந்தார்த்தத்தை சங்கோச்சம் பண்ண முடியாதுன்னு இங்கேயும் அதேதான். அப்படி இருக்கிற ஒரே அதிகரணத்துல இதை ரெண்டையும் தள்ளி இல்லாம இருக்குன்னு ஒரு தனி அதிகரணம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு பதில் சொல்றார், அப்யதிகா சங்காது. போன அதிகரணத்துல வராத ஒரு சங்கை இந்த அதிகரணத்துல வருது. ஆக அது அதிகமான சங்கா, அப்யதிகா சங்கா. இந்த சங்கையை நிராகரணம் பண்றதுக்காகத்தான் ஏதேன யோக பிரத்யுக்தங்கிற இந்த அதிகரணம் வந்தது. அதாவது போன அதிகரணத்திலே வர முடியாத ஒரு சந்தேகம், ஆக்ஷேபம் இந்த அதிகரணத்துல நமக்கு கிடைக்குது. அப்ப அதை நிவர்த்தி பண்றதுக்காக, அதை நிவர்த்தி பண்ணாத பரியந்தம் யோகஸ்பிருதியை நாம பிரமாணம் இல்லைன்னு தள்ள முடியாது. யோகஸ்பிருதி விரோதத்தை பரிகாரம் பண்ணினதாக ஆகாது. ஆக வேதாந்த சமன்வயத்துக்கு யோகஸ்மிருதி விரோத பரிகாரம் பண்ணணும்னு சொன்னா அந்த அபியதிகமான சங்கை ஒண்ணு இருக்கே, அந்த சங்கையை நிவர்த்தி பண்ணி பரிகாரம் பண்ணி ஆனும். அதனால அதுக்காக இந்த அதிகரணம் ஆரம்பிக்கப்படுறது. யோகஸ்மிருதிய சாங்கியஸ்மிருதி மாதிரி தள்ளிவிட முடியாதுங்கிறதுக்கு சில காரணங்களை காண்பிக்கிறார். ஸ்ருதி சம்வாததா சம்யக் ஞானே யோகோபயோகதா மானம் யோகே ஸ்மிருதிர் யாசா பிரதானே கதம் அப்ரமா. 3 காரணங்கள் சொல்லப்படுறது. ஸ்ருதி சம்வாததா, சாங்கிய சாஸ்திரியமான விஷயத்தை, சாங்கிய சாஸ்திரத்தை நமக்கு ஸ்ருதி எடுத்துக்கல. அதுல உள்ள விஷயங்கள்லாம் அப்படியே ஸ்ருதி சொல்லவே இல்லை. ஆனா யோகசாஸ்திர விஷயங்களை ஸ்ருதி எடுத்துட்டு இருக்கு. அப்பனா ஸ்ருதி சம்மதமாக இருக்கு யோகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்னு தெரியுது. தான் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரியதாரணாம் யோகோஹி பிரபவாப்யயோ. இப்படி எல்லாம் பாக்குறச்சே இந்த யோகசாஸ்திரத்துல சொன்ன விஷயங்கள் ஸ்ருதிக்கு சம்மதமாக இருக்குன்னு தெரியுது. இதுதான் ஸ்ருதி சம்வாததா. ஆகையாலே சாங்கிய ஸ்மிருதியை நீ நிராகரணம் பண்ணினா மாதிரி யோகஸ்மிருதியை நிராகரணம் பண்ண முடியாது. அது ஸ்ருதி விருத்தம் சாங்கிய ஸ்மிருதி, அதனால அதை வேண்டாம் விட்டுடலாம். ஆனா யோகஸ்மிருதி அப்படி கிடையாது. ஸ்ருதியே வாயால யோகத்தை பிரமாணமாக ஏத்துட்டு இருக்கிறபடியால இதை நிராகரணம் பண்றது சாத்தியமில்லை. அதிகப்படியான சங்கை. இன்னும் ஒண்ணு, சம்யக் ஞானே யோகோபயோகத. ஸ்ருதியில ஒரு தத்துவஞானம் சொல்றதோ இல்லையோ, அதுதான் சம்யக் ஞானம். இந்த தத்துவஞானம் வரத்துக்கு உபாயமாக யோகாபியாசம் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த நிதித்தியாசனம்னு சொல்றோமே, அந்த நிதித்தியாசனத்துல இந்த யோக பிரக்கிரியை எல்லாம் உபயோகப்படும். ஆக இந்த சமாதி, அந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்றா இல்லையா, இந்த அஷ்டாங்க யோகங்கள் எல்லாமே நம்மளுடைய அந்தஸ்கரணத்தை சுத்தப்படுத்தி ஏகாகிரப்படுத்தி தத்துவ சாட்சா்காரம் அதுல வரத்துக்கு சாதனமாக இருக்கு. அப்ப என்னாச்சு, இந்த விஷயம் சாதனமானத்தாலே வேதாந்தத்துக்கு தேவைப்படுறது. அப்ப இந்த யோகா அம்சத்துல யோகஸ்மிருதிய பிரமாணம் அப்படிங்கிறது ஒத்துண்டாகணும். அப்ப யோகாம்சத்துல அஷ்டாங்க யோகாம்சத்துல இந்த ஸ்மிருதி பிரமாணம் அப்படின்னு சொன்னால், அதே ஸ்மிருதியில சொன்ன இன்னொரு பாகத்துல பிரதானத்தை சொல்லியிருக்கு. பிரதானம் தான் ஜெகத்காரணம்னு. ஏன் அந்த விஷயத்துல இத பிரமாணமாக ஏற்றுக் கொள்ள கூடாது? ஆக சாங்கிய ஸ்மிருதியில அந்த பிரதான காரணவாதம் மாத்திரம் இருக்கே தவிர மற்றபடி விஷயம் அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா இங்க யோக நிரூபணம் நிறைய இருக்கு யோக சாஸ்திரத்துல. அது நமக்கு தேவைப்படுற விஷயமா வேற இருக்கு. சாஸ்திரம், அதாவது வேதம் அதுக்கு ஒரு பிராமான்யத்தை கொடுத்து அதை எப்படி அவசானம் பண்ண மூக்ஷுக்களுக்கு அதை பண்ண வேற சொல்றது. அதனால இந்த யோக ஸ்மிருதியானது யோகாம்சத்துல பிரமாணமாக ஆகுமானால், அப்ப பிரதானம்ங்கிற விஷயத்துல மாத்திரம் எப்படி அப்பிரமாணம் ஆக முடியும்? ஆனம் யோகே ஸ்மிருதிர் யாசா பிரதானே கதம் அப்பிரமா. யோக விஷயத்துல பிரமாணம், ஆனா சாங்கிய விஷய அந்த பிரதான விஷயத்துல கிடையாது. அப்படியே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, இதுக்கு வியாக்கியானம் தாய் யோகமிதி மன்யந்தே இது ஸ்ருதே. கட்டோபனிஷத்துல வருது. தாய் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணாம் அப்படின்னு. யோகத்தை ஸ்ருதியே எடுத்துட்டு இருக்கு. யோகசாஸ்திர விஹிதம் பகிரங்கம் யமாதிகம் அந்தரங்கஞ்ச தாரணாதிகம் பிரம்மஜானம் அபேட்சதே இது பிரமாணம் யோக ஸ்மிருதி. யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட யமாதிகளையும், இதெல்லாம் அந்தரங்க சாதனமும் சொல்லப்படுது. இல்ல பகிரங்கம், பகிரங்க சாதனமா யமாதிகள், பகிரங்கம் யமாதிகம் அந்தரங்கஞ்ச தாரணாதிகம். இந்த அஷ்டாங்க யோகத்துல தாரணா தியான சமாதி அப்படிங்கிற இந்த 3 அம்சம் இருக்கு. இது அந்தரங்கமா. அதற்கு முன்னாடி சொல்லப்பட்டதெல்லாம் பகிரங்கமா. இந்த பகிரங்கமாகட்டும் அந்தரங்கமாகட்டும் இது எல்லாமே பிரம்மஜானத்துக்கு தேவைப்படுறது. பிரம்மஜானம் அபேட்சதே. அப்ப எல்லாமே தேவைன்னு சொன்னாக்கா அந்த அது பிரமாணம் தானே ஒத்துண்டாகணும். இது பிரமாணம் யோக ஸ்மிருதி. ஆகையால யோக ஸ்மிருதிய பிரமாணம் ஒத்துக்கணும். அப்படி சரி, அந்த விஷயத்துல தானே பிரமாணம். பிரதானத்தை சொல்ற விஷயத்துல அதை பிரமாணம்னு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றார் நச்சசா தத்திர பிரமாணம் பிரமாணஞ்ச பிரதானே யுக்தம் இது யுக்தம். ஒரே ஸ்மிருதி இந்த யோக விதானங்கள்லாம் இருக்கே, அந்த தியான தாரணா இத்தியாதிகள், அந்த விஷயத்துல யோக ஸ்மிருதி பிரமாணம். ஆனா பிரதானத்துல இருந்தா ஜெகத் சிருஷ்டின்னு சொல்ற விஷயத்துல மாத்திரம் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாதா? சொன்னா என்ன ஆகுமா, இந்த அப்பிராமான்ய சங்கை இருக்கே, இந்த சங்கைக்கு இடம் கொடுத்தா மாதிரி ஆயிடும். அதுக்கு இடம் கொடுத்தா மொத்தத்தையும் அப்பிராமான்ய சங்கை பிடிச்சு விடும். பிரசரம் நலபந்தேகி யாவத் வச்சன மர்க்கட்டாக நாபித்ரவந்தி தே தாவத் பிசாச்சாவா ஸ்வகோச்சரே இது நியாயா இது பிராப்தே. ஒரு தோட்டம் இருக்கு, நிறைய விருட்சங்கள்லாம் அழகா இருக்கு. இப்ப இந்த தோட்டத்துல குரங்குக்கு பிரவேசம் இல்லாத பரியந்தம் சௌக்கியமா இருக்கும். ஆனா மர்க்கட்டங்களுக்கு அங்க பிரவேசம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது மொத்தமும் காணாம போயிடும். அதான் ஒரு பக்கமா அது தன்னுடைய சேஷ்டைகளை ஆரம்பிக்கும், அப்புறம் பார்த்தா மொத்த வனத்தையும் வியாபிச்சுடும் அப்படிங்கிறது சொல்றது. அதனால எது பரியந்தம் மர்க்கட்டங்களுக்கு அங்க பிரவேசம் இல்லையோ அது பரியந்தம் க்ஷேமம். ஒரு ஓரத்துல தை போனா போறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரவேசம் கொடுத்தோம்னா மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சுடுங்கிறார். பிரசரம் நலபந்தேகி யாவத் வச்சன மர்க்கட்டாக நாபித்ரவந்தி தே தாவத்து. அது பரியந்தம் தான் இது மொத்தத்தையும் வியாபிக்காம இருக்கும். எது பரியந்தம்? பிரவேசம் கிடைக்காம இருக்கிற பரியந்தம். பிரவேசம் கிடைச்சிடுச்சுன்னா மொத்தத்தையும் வியாபிச்சிடும். இதே கதை தான் பிசாச்சாவா ஸ்வகோச்சரே.
மர்க்கட்டம் மாதிரி தான் பிசாச்சு. பிசாச்சுக்கு சூடு இடம் கொடுத்தோன்னு சொன்னா அது மொத்தத்தையும் ஸ்வீகாரம் பண்ணி நம்மளை வெளியில தள்ளிடும். அதனால இந்த இந்த காரியம் பண்ணக்கூடாது. இது நியாயாத்து. அதனால அத போல இங்க யோகஸ்மிருதிய ஒரு அம்சத்துல பிரமாணம், இன்னொரு அம்சத்துல அது அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் அந்த அப்பிராமான்ய பிசாசானது மொத்த யோகஸ்மிருதியையும் அப்பிரமாணம்னு சொல்ல வச்சிடுமே, அது சரியில்லையே அப்படின்னு இப்போ கேள்வி. ஒரு பட்சம் இது பிராப்தே அபிஷீயதே பிரதானாதௌ அதாத்பர்யாத் அப்பிரமாணமபி ஸ்மிருதி தாத்பரிய விஷயே யோகே பிரமா வித்யர்த்தவாதவது. இந்த யோக ஸ்மிருதியானது பிரதானம் மகத்துவம் இப்படின்னு சாங்கியம் சொன்ன அந்த தத்துவங்களை எல்லாமும் பத்தி பேசுறது. ஆனால் அந்த பிரதானாதி விஷயத்தை சொல்றதுல யோக ஸ்மிருதிக்கு தாத்பரியம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னா, இதுதான் அந்த சாங்கிய ஸ்மிருதினே சொல்லியாச்சே, அங்க சொல்லியிருக்கேன். இப்ப நாம வேற அதை இருக்கா திருப்பி சொல்லணும். அப்ப அங்க இல்லாதான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் யோக ஸ்மிருதியுடைய ஒரு லட்சியம். அதனால பிரதானாதும் அதாத்பரியா, இந்த பிரதானம் மகத்தத்துவம் போக்குவரத்து இதெல்லாம் சொல்றாலே இந்த விஷயத்துல யோக ஸ்மிருதிக்கு பிராமான்யம் கிடையாது, ஏன்னா தாத்பரியமே இல்லை. சரி, அதாவது பிரதானாது அதாத்பரியா அப்பிரமாணமபி ஸ்மிருதி. ஆக இந்த விஷயத்துல தாத்பரியம் இல்லாத இந்த விஷயத்துல அந்த ஸ்மிருதியானது பிரமாணம் ஆக முடியாது. அப்பிரமாணம் வேத விருத்தமா இருக்கு, அது சரி, நீ சொன்னது கரெக்ட். ஆனால் இந்த யோக சாஸ்திரத்துக்கு யோகத்துல தாத்பரியம் இருக்கா இல்லையா? அவசியம் இருக்குன்னு சொல்றோம். அதனாலதானே அது யோக சாஸ்திரம் சொல்றோம். அதுல நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயத்தை வச்சுதானே சாஸ்திரத்துக்கு பேரு. அப்ப நிரூபணீயமான விஷயம் யோகம் இருக்கே, அதுல தாத்பரியமே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி இந்த சாஸ்திரம் விஷயமாக எடுத்துக்கொண்டு பிரவர்த்திக்கும்? ஆகையாலே அதுல அவசியம் பிராமான்யம் இருக்குன்னு சொல்லணும். அப்ப என்ன பண்றது? தாத்பரிய விஷயே யோகே பிரமா வித்யர்த்தவாதவத்து. அது தாத்பரிய விஷயமான யோக விஷயத்திலையும் பிரமாணமாகும். எப்படின்னா விதி அர்த்தவாதம் போல, விதியும் அதே அர்த்தத்துல தான் பிரமாணம், அர்த்தவாதமும் அதே விஷயத்துக்கு பிரமாணம் அப்படின்னு ஒத்துண்டு ரெண்டு சேர்ந்து பிரமாணம் ஆகும். அப்போ கேள்வி வருது, இந்த பிரதானால எதுக்கு இவனுக்கு மூக்ஷுவுக்கு வேதாந்தத்துல அவனுக்கு ஆத்மாவை பத்தி சொல்லி கொடுத்தா போறாதா அப்படின்னு கேட்டா சொல்றார், சூக்ஷ்மே ஆத்மனி சித்த நிவேசாய பிரதானாதி அநாதி பூர்வபக்ஷாபாசோத்பிரேட்சிதம் சித்த நிவேச பூமித்வேன அனுபவியதே யோகசாஸ்திரம். பரமசூக்ஷ்மமான ஆத்ம தத்துவம், அதுல நம்மளுடைய மனசானது ஈடுபடணும். சித்த நிவேசம், தன்னுடைய சித்தத்தை அந்த ஸ்வரூபத்துல விஷயத்துல வச்சு விடுறது. அது வச்சுக்கிறதுக்கு என்ன வேணும்னா அதுக்கு தேவையான கதைகள் எல்லாம் கல்பனை பண்ணி கொடுத்துருக்கு. என்ன? பிரதானாதி அநாதி பூர்வபக்ஷாபாச உத்பிரேட்சிதம் சித்த நிவேச பூமித்வேன அனுத்யந்தே யோகசாஸ்திரே. பிரதானாதிகம் அனுத்யதே யோகசாஸ்திரே. ஆக இந்த பிரதானம் மகத்துவம் அவ்வியக்தம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே யோகசாஸ்திரத்துல சொன்னது இருக்கு. அது அனுவாதம் முன்னுட்ட யோகசாஸ்திரத்துல அதுல தாத்பரியம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. பிரதானாது அதாத்பரியா, அது நீங்களா சொன்னா போருமா, அவளே சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டா, அத இவ யோகசாஸ்திர கிருத்தோ வதந்தி. இந்த யோகசாஸ்திரம் பண்ணினவா இருக்காளே அவ சொல்றா, என்ன சொல்றா? குணானாம் ஹி பரம் தத்துவம் ந திருஷ்டிபதம் ரிச்சதி எத்து திருஷ்டிபதம் பிராப்தம் தத் மாயா ஏவ சுதுச்சகம். 3 குணங்கள் இருக்கு, சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு. இந்த குணங்களுடைய பரம் தத்துவம், இந்த குணங்களுடைய பரம தத்துவம் ஒண்ணு இருக்கே, அந்த தத்துவம் நம்மளுடைய இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகாது. திருஷ்டி பதம் ரிச்சதி, நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அந்த தத்துவத்தை பார்த்து சொல்லுன்னா சொல்ல முடியாது. அத எத்து திருஷ்டி பதம் பிராப்தம், அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியறதே சில விஷயங்கள் அப்படின்னு. நீ பார்க்கறது இது வெறும் துச்சம் மாயை அப்படின்னுதான்.
தன் மாயைவ சுதுச்சகம். இருக்கா மாதிரி தெரியுறதே தவிர அது உண்மை கிடையாது. ஆனா நீ எதை பார்க்கறையோ அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லு. இது எங்க சொல்றது? யோக சாஸ்திர கிட்டம். பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தை உண்மை இல்லை மிச்சா அப்படின்னு சொல்லணும்னா அது யாருடைய சித்தாந்தம்? இதுதானே வேதாந்திகள் சொல்லக்கூடிய சித்தாந்தம். ஆக யோக சாஸ்திரக்காரர்களுக்கும் இதே விஷயத்துலதான் தாத்பரியம்னு தெரியும் இல்லையா? அதைவ யோக சாஸ்திர கிருத்தோ வதந்தி, இந்த மாதிரி சொல்றாளாம். குணானாம் ஹி பரம் தத்துவம் ந திருஷ்டிபதம் ரிச்சதி எத்து திருஷ்டிபதம் பிராப்தம் தன்மாயைவ சுதுச்சு. அத பிரதானாதவு ந யோக சாஸ்திரஸ்ய தாத்பரியம். இந்த பிரதானம் இத்தியாதிகள்லாம் இருக்கே அந்த விஷயத்துல யோக சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் இல்லை, தாத்பரியம் கிடையாது. அப்ப எதுல தாத்பரியம்? கிந்து யோகே, இந்த யோகாபியாசத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கே அதுல தான் யோக சாஸ்திர தாத்பரியம். தச்ச அதாத்பரிய விஷய அப்பிராமாண்யம் தாத்பரியகம்யார்த்தேபி அப்பிராமாண்யம் ஆவஹதி. தாத்பரியம் இல்லாத விஷயத்திலே இந்த சாஸ்திரம் இந்த வாக்கியம் அப்பிரமாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்காக அந்த வாக்கியம் அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தாத்பரிய விஷய பூதார்த்தத்திலேயே இது தப்பா சொல்லியிருந்ததுன்னா தப்பிதுன்னு சொன்னா அப்பதான் அதை அப்பிரமாணம்னு சொல்லணும். அதனால அதாத்பரிய விஷய அப்பிராமாண்யம் தாத்பரியகம்யார்த்தேபி அப்பிராமாண்யம் ஆவஹதி இது ந ஆவஹதி. மாஹி பூவன் அர்த்தவாதா ஸ்வாதிதேயேஷு பிரஜாபதி வபோத்கனனாதிஷு அப்பிரமாணம் இது சூப்பர பஷ்வாதி ஸ்துதௌ அபி அப்பிரமாணம். நீ சொன்னது தப்பு. ஒரு பக்கம் இந்த பிசாசு குரங்கு இதெல்லாம் திருஷ்டாந்தமா கொடுத்து இது கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னா மொத்தம் வியாபிச்சுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப அந்த மாதிரி இங்கே ஒரு இடத்துல அப்பிராமாண்யம் கொடுத்து பிரதானாதி விஷயத்துல யோகஸ்பிருதிக்கு அப்பிராமாண்யம் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த அப்பிராமாண்யமானது மூக்க வியாபிக்கும். அதனால அது சரியா இருக்காது. அத பிரதானாதவு யோகசாஸ்திரஸ்ய ந தாத்பரியம் அப்படி வச்சுப்போம். கிந்து யோகி அப்ப தாத்பரிய விஷயமா சொல்லல பிரதானாதிகளை, அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் தப்பா இருந்தா பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். மாஹி பூவன் அர்த்தவாதாக சுவாபிதேயேஷு பிரஜாபதி உபோத்கனனாதிஷு அப்பிரமாணம் இது சூபரபஸ்வாதிஸ்துதாவபி அப்பிரமாணம். அங்க ஒரு பசு யாகம் சொல்லப்படுறது. அந்த பசு யாகத்துல பண்றதுக்கு பிரம்மா முதல்ல முயற்சி பண்ணார். அப்படி பண்ணும்போது அவருக்கு பசு இன்னும் சிருஷ்டியாகல. அந்த காலத்துல தேவைப்பட்டது. உடனே என்ன பண்ணார்? பசுவை வரவழைக்கணுமே அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்து தன்னையே ஒரு பசுவாக பாவிச்சு பிரஜாபதியானவர் தன்னுடைய வப்பையே பசுவுடைய வப்பையை எடுக்கிற மாதிரி எடுத்து அங்க யாகம் பண்ணிவிட்டார். இதுதான் பிரஜாபதி வபோத்கனனாதி அர்த்தவாதம் போட்டிருக்க. பிரஜாபதி தன்னுடைய வப்பையை எடுத்து அவரே ஆகுத்தி கொடுத்தாருன்னு அங்க வருது. இப்ப இந்த இடத்துல பிரஜாபதி எங்கேயாவது தன்னுடைய வப்பையை எடுத்து உருவி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால இவ்வளவு சொன்ன கதை எதுக்காகன்னு சொன்னா, பிரஜாபதி தன் வபைய ஹோமம் பண்ணி அப்பேற்பட்ட ஒரு அக்னிய அந்த ஹோமத்தை செஞ்சிருக்கார். அந்த ஹோமத்துக்கு பலனாக வந்ததுதான் இந்த அஸ்வாதி அந்த பசுக்கள். ஆகையாலே இந்த பசுக்கள்லாம் ரொம்ப சக்தியானது அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. மாபூவன் அர்த்தவாதாக சாதிதேயேஷு பிரஜாபதி வபோத்கனனாதிஷு அப்பிரமாணம். பிரஜாபதி தன்னுடைய வபைய உத்கேதனம் பண்ணி எடுத்தார் அப்படிங்கிற விஷயத்துக்கு இதை பிரமாணமா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக மொத்த விஷயத்திலேயும் இது அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது போல இருக்கே. அதான் சொல்றார். அதனால சூப்பரபஸ்வாதிஸ்துதாவபி அப்பிரமாணம் இதுன்னா அந்த ஸ்துதி பண்ணிக்கலாம். சூப்பரக கோமிருகா அஸ்வஹா அப்படின்னு 3
பசுக்கள் பிரஜாபதி இந்த முதல்ல இந்த இதை பண்றதுக்கே அங்க உற்பத்தி ஆனது சொல்லப்பட்டிருக்கு. அதைவ ந ஸ்மிருத்யேக தேசஸ்ய பிரதானாதோ அப்பிராமாண்யே யோகேபி ஏகதேசாந்தர அப்பிராமாண்யே சங்கா. அப்ப இன்னொரு கேள்வி இங்க கேட்கலாம். இந்த யோகஸ்மிருதிய பிரதானாதி விஷயத்துல அப்பிராமாண்யம் அப்படின்னு நம்ம ஒத்துண்டோம்னா அது பிரமாணம் ஆகாதுன்னு ஒத்துண்டோம்னா அப்பிராமாண்யம் கொடுத்த மாதிரி ஆயிடுமா? அப்ப அப்பிராமாண்யம் கொடுத்தாச்சுன்னா மத்த அம்சத்தையும் இது பிரமாணம் ஆகாத போயிடுமே அப்படின்னு விசாரம். ஒரு இடத்துல அப்பிராமாண்யம் கொடுத்ததுன்னா மொத்தமும் அப்பிரமாணம். அப்போ ஒரு இடத்துல அப்பிராமாண்யத்துக்கு இடம் கொடுத்தா இந்த மாதிரி வரும் போல இருக்கே அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். அதையவ ஸ்மிருத்யேகதேசஸ்ய விதானாதௌ பிரதானாதௌ அப்பிராமாண்யே யோகேபி ஏகதேசாந்தர அப்பிராமாண்ய சங்கா அதையேவ ந. இந்த மாதிரி நீங்க சந்தேகப்பட வேண்டாம். ஸ்மிருதியில ஒரு ஏகதேசம் அது பிரதானாதி விஷயத்துல அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டா ஸ்மிருதியில இன்னொரு பாகம் இருக்கு, இன்னொரு பகுதி ஏகதேசம், அந்த அம்சத்துல அதை வச்சுக்கலாமே. ஆகையால சர்வாம்சேன அது அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அர்த்தவாதானாம் சுவாபிதேயேஷு அப்பிராமாண்யேபி விதீனாம் பிராமாண்ய உபலம்பாத். அர்த்தவாதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கதை இருக்கு, அந்த கதா விஷயத்துல பல இடத்துல சமயம் வந்து விடுறது, அதை ஒத்துக்க முடியல. அதனால அந்த அம்சத்துல அதுக்கு தாற்பயம் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் மற்ற ஏகதேச விஷயங்கள்லாம் அங்க சொன்னது நன்னாத்தான் இருக்கு, அதை நாம கிரகிச்சுக்க வேண்டியது. அர்த்தவாதானாம் சுவாபிதேயேஷு அப்பிராமாண்யேபி விதீனாம் பிராமாண்ய உபலம்பா. அர்த்தவாதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். ஆனா இதெல்லாம் எதுக்காக சொன்னது அப்படின்னு கேட்டோம்னா எதையோ ஒரு பிரதானமான விஷயத்த சொல்லி அதை ஸ்துதி பண்றதுக்காக இந்த அர்த்தவாதம் வந்தது அப்படின்னு சொல்லும்படியா இருக்கும். அப்ப அந்த ரீதியில நம்ம வேற ஒரு லட்சியத்தை வச்சுண்டு இந்த அர்த்தவாத வாக்கியங்களை அதுல சேர்க்கிற மாதிரி இங்கேயும் பண்ணிடலாம். அதாவது இந்த யோக ஸ்மிருதியானது ஒரு அம்சத்துல அர்த்தவாதம் மாதிரி அப்பிரமாணமாக இருந்துட்டு போட்டோம், இன்னொரு அம்சத்துல அதை பிரமாணம்னு ஏத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சங்கை. இந்த சங்கைக்கு இங்க என்ன பதில் சொல்றார்? அப்படி சொல்ல முடியாது. அதாவது இந்த யோக ஸ்மிருதி ஒரு அம்சத்துல அப்பிரமாணம் அப்படின்னு விட்டா யோகாம்சத்திலையும் அது அப்பிரமாணமாகுமே அப்படின்னு கேட்காதே. ஏன்னா அர்த்தவாதானாம் சுவாபிதேயேஷு அப்பிராமாண்யேபி விதீனாம் பிராமாண்ய உபலம்பம். அர்த்தவாதம் விதிக்கு பக்கத்துல இருக்கு. அர்த்தவாதம் சொன்ன கதைய கேட்டா நம்மளால அதை அப்படியே உண்மையை எடுத்துக்க முடியாது. ஆனால் யோகாதி விஷயத்துல அதை பிரமாணம் எடுத்துக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அர்த்தவாதம் விஷயம் தப்பா இருக்குங்கிறதுக்காக அதோட சேர்ந்து விதியும் தப்புன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இங்க அவாந்தர வாக்கியானாம் இவ ஸ்வார்த்தபோதே அனபேட்சத்வாத் வாக்கியாந்தர அப்பிராமாண்யேபி ந வாக்கியாந்தரஸ்ய பிராமாண்யம் உபகன்யதே. அதாவது ஒரு வாக்கியங்களை பல வாக்கியங்கள் இருக்கும்போது சில வாக்கியங்களுக்கு பிரதான தாற்பயம் இருக்கும், சில வாக்கியங்களுக்கு அவாந்தர தாற்பயம் கூட இருக்கும். அந்த அவாந்தர தாற்பயம் உள்ள வாக்கியங்களை எடுத்துப்போம், அது ஸ்வார்த்தத்தை போதிச்சிடும். ஸ்வார்த்த போதே அனபேட்சத்வா. சரி, அப்ப என்ன ஆகும்? வாக்கியாந்தர அப்பிராமாண்யேபி ந வாக்கியாந்தரஸ்ய பிராமாண்யம் உபகன்யதே. இப்ப இதே மாதிரி இந்த அர்த்தவாத வாக்கியத்துல பிரஜாபதி உபோத்கனம் அது தப்பு, அது சரியா வர முடியாது. அது வாக்கியாந்தரம் அப்பிரமாணங்கிறதுக்காக இதுவும் இந்த அர்த்தவாதம் அப்பிரமாணம் சொல்லிட முடியுமா? எங்கேயோ ஒரு அர்த்தவாதம் பிரமாணம் இல்லைன்னு ஆச்சுன்னா எல்லாமே அப்பிரமாணமாகணுங்கிறது நியமம் கிடையாது. வாக்கியாந்தர அப்பிராமாண்யேபி ந வாக்கியாந்தரஸ்ய பிராமாண்யம் உபகன்யதே. அப்ப பரஸ்பர விருப்பமா இருக்கு, இதை பிரமாணம் சொன்னா அதுக்கு அப்பிராமாண்யம் வந்துருமே அப்படின்னு கேட்டா அது கவலைப்பட வேண்டாம். ஏன்? அந்த வாக்கியாந்தர அப்பிராமாண்யேபி ந வாக்கியாந்தரஸ்ய பிராமாண்யம் உபகன்யதே. இந்த வாக்கியத்துக்கு அப்பிராமாண்யம் கொடுத்தாலும் வேற ஒரு வாக்கியம் இருக்கு, அதனுடைய பிராமாண்யத்துக்கு ஒன்றும் சொந்தம் இல்லை. ஆக அந்த மர்க்கட பிரசர நியாயம் இல்லை. இந்த ஸ்மிருதி வாக்கியங்கள்ல ஒரு இடத்துல அந்த அப்பிராமாண்யத்துக்கு இடம் கொடுத்தோம்னா மொத்தத்தையும் ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிற நிலைமை இங்க இல்லை.
இந்த வாக்கியத்துல அந்த தோஷம் ஆக்கிரமிச்சாலும் மற்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு, அதனால நமக்கு விஷயம் சித்தமாயிடும். வாக்கியாந்திரஸ்ய பிராமாண்யம் நோபகன்யத்தை நச்ச தேவ விக்கிரகாதிபத்து அதத்பரஸ்மிருத்தியாபி பிரதானாதி பிரமேயம். தேவதாதிகரணத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தாத்பரியம் இல்லாட்டாலும் பிரமாணாந்தர பிராப்தியோ பிரமாணாந்தர விரோதமும் இல்லாத பட்சத்துல நமக்கு இந்த வாக்கியத்திலிருந்து தெரியக்கூடிய விஷயத்தை அப்படியே பிரமாணமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த விஷயத்துல கேட்டா சொல்றார், தேவ விக்கிரகாதிபத்து அதத்பரஸ்மிருத்தியாபி பிரதானாதி பிரமேயம். தேவ விக்கிரகாதி விக்கிரகா அவிஷாம் போகா ஐஸ்வர்யஞ்ச பிரசன்னதா பலப்பிரதானமித்தேதது பஞ்சகம் விக்கிரகாதிபம் சொல்வா. இந்த அஞ்சும் விக்கிரகாதி பஞ்சகம் அப்படின்னு சொல்றது. இங்கே தேவ விக்கிரகாதிகள் விஷயம் எங்க சொல்லிருக்குன்னு சொன்னா வேதத்துல தான் சொல்லிருக்கு, அர்த்தவாதத்துல. அது அந்த விஷயத்துல அந்த அர்த்தவாதத்துக்கு தாற்பயம் இல்லை, ஸ்தோத்திரம் பண்றதுல தாற்பயம்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி அதத்பர ஸ்மிருத்தியாபி பிரதானாதி பிரமேயம் அதத்பர ஸ்மிருத்தியாபி பிரதானாதி பிரமேயம் இது நச்ச அப்படின்னு சொல்றோம். நச்சங்கிறது ஆரம்பத்துல இருக்கு. அந்த தாற்பயங்கிறது இல்லாட்டாலும் பிரதானாதி விஷயங்கள் அந்த ஸ்மிருதிக்கு பிரமேயமாக ஏற்றுக்கலாமே அப்படின்னா அதுக்கு சொன்னார், இல்லே பிரமாணாந்தர விரோதம் இல்லாத பட்சத்துலதான் அப்படி எடுத்துக்க முடியும். ஆனா இங்க பிரமாணாந்தர விரோதம் இருக்கு. எப்படி இருக்கு பிரமாணாந்தர விரோதமானது? பிரம்மோபாதானத்துவ ஸ்ருதி விரோதா. அந்த பிரமாணாந்தரம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை வாங்கிங்கோ. அந்த ஸ்ருதி பிரம்மத்தை ஜெகத்காரணம் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு விருத்தமான பேச்சாகும். எது பிரம்மோபாதானத்துவ ஸ்ருதிக்கு விருத்தமாக இது இருக்கு. இது பிரதானாதிகளை ஒத்துக்கிறது. பிரதானாதிகளை பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமாக ஒத்துக்கிறதுங்கிறது பிரம்மோபாதானவாத ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கு. அதனால சேர்த்துக்க முடியாது. விக்கிரகாதிகளை ஒத்துக்கலாம். அவிரோதாச்ச விக்கிரகாது. விக்கிரகம் தேவதைக்கு ஒத்துன்றதுனால ஒன்றும் பெருசா தோஷம் இல்லை, எந்த பிரமாணத்துக்கும் விரோதம் இல்லை. தஸ்மாத் யோகஸ்மிருதி அமானம் பிரதானாதோ மானஞ்ச யோகே இது. ஆகையால என்ன கடைசியில முடிக்கிறார், யோகஸ்மிருதியானது பிரதானாதி விஷயத்திலே பிரமாணமாகாது, ஆனா யோக விஷயத்துல பிரமாணம் ஆகும். இதாங்க சித்தாந்தம். யோகத்தை பிரதானாதி பிரக்ரியா விஷயத்துல பிரமாணம்னு ஏற்றுக்க முடியாதுன்னு, ஏன்னா ஸ்ருதி விரோதம் இருக்கு. ஆனால் மற்ற விஷயங்கள் யோகத்துல சொன்னப்பட்டது இருக்கே யோகாபியாசங்கிறது, அந்த விஷயத்துல யோகஸ்மிருதிக்கு பிராமாண்யம் இருக்கத்தான் இருக்கு தீர்மானம். இதோட வச்சு